ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். ரித்து, சுஜி அவர் அப்பாவும் 3 பேர் சேர்ந்துட்டு மாலை போடுற காலைக்கு நாங்கள் 4 எந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி கிளம்பிட்டுங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஐயப்பன் கோயில். அங்கே போய் மாலை போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். காலைல அவங்க அப்பாவும் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டார். டியூட்டிக்கு போயிட்டு வந்தோம், நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கோயிலில் மாலை போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல, அதனால் போயிட்டு வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போனோம். அங்கே வேறு இடத்துல அவரோட ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் இருமுடி கட்ட போகிறோம். அங்கே இருமுடி கட்டுறதுக்கு எல்லாம் லாஸ்ட்டில் எல்லாம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டு சூற தேங்காய் போடணும் இல்லையா, அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்து தான் தேங்காய் எப்படி உடைக்கணும் இல்லையா தெரியல, பயந்துட்டு இருந்தோம். பட் அவனுக்கு குட்டியுண்டு தேங்காய் கொடுத்தாங்க. அவனுக்கு குட்டியுண்டு கொடுக்காதீங்க, உடைக்க மாட்டேன், கொஞ்சம் பெருசாக கொடுங்க, அதான் டக்குன்னு உடையும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவன் இருக்கட்டும்மா, நான் இதிலே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தரும் தேங்காய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரித்து தான் போட்டார். சின்ன சாமி கன்னிசன் ஃபஸ்ட்டு நீயே போடுன்னு. அப்புறம் பார்த்தா சுஜியில் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவன் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் ரித்து சாமி போட்டுச்சு. நல்லா தூள்தெல்லாம் உடஞ்சிது. போனால் பார்க்காம போனால் அப்படியே கண்ணை மூடிட்டு போகிறாரு சாமி. அதனால தான் அவங்க அப்பா போட்டு உடச்சிட்டு அப்படியெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப தூரமாக போகணும், 1 hour ஆகும். பார்க்கலாம், இன்னொரு வீடியோ நான் காட்டுறேன். இங்கே வந்து சேர்ந்ததுனால பசங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க.